பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறேங்க. நம்ம நேர்கள் எல்லாத்துக்குமே எங்க கிரேட் 1 சோப்பு இருக்குது, கிரேட் 2 சோப்பு இருக்குது, கிரேட் 3 இருக்குதுங்க. அப்ப தேங்காய் எண்ணெய் சோப்பு எதுல வரும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கான பதில் தாங்க இது. ஓகேங்க, இப்ப தேங்காய் எண்ணெய் சோப்பு இருக்குது, அதனுடைய இது வேற. நடைமுறையில் இருக்கிற சிந்தட்டிக் சோப்பு இருக்குதுங்க. சிந்தட்டிக் சோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாமாயிலோட எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் தான் அதிகமாக போட்டு பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் அனிமல் ஃபேட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. சரிங்க, அதனுடைய டிஎஃப்எம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ங்க. பாருங்க, கிரேட் 1 சொல்லிடலாம், கிரேட் 2 சொல்லிடலாம், கிரேட் 3 சொல்லிடலாம். டோட்டல் ஃபேட்டி மேட்டர் 76க்கு மேலே இருந்ததுன்னா கிரேட் 1ங்க, 70க்கு மேல இருந்தா கிரேட் 2ங்க, 60க்கு மேல இருந்ததுன்னு வச்சுக்கங்க கிரேட் 3. ஓகே, அடுத்தது பாருங்க, ரோசின் ஆசிட்னு சொல்லுவாங்க. அந்த ரோசின் ஆசிட்ங்கிறது வந்து 3லயுமே 3 இருக்கணுங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, நம்ம கேஸ்டிக் சோடாவோட அளவு சொல்றோம் பாத்தீங்களா, நம்மளதுல மட்டும் இல்லைங்க. பாருங்க, சிந்தட்டிக் சோப்லயும் கேஸ்டிக் சோடா எவ்வளவு இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுல பாருங்க 0.05 இருக்கணுங்கிறாங்க. கிரேட் 1லயும் 0.05, கிரேட் 2லயும் 0.05, கிரேட் 3லயும் 0.05ங்க. நம்மளதுல எவ்வளவு இருக்குன்னு பாக்குறீங்களா? தேங்காய் எண்ணெய் சோப்புல 0.01 தாங்க இருக்கும். சரிங்க, அதுக்கு அடுத்தது மேட்டர் இன்சால்வபிள் ஆல்கஹால், ஆல்கஹால்ல கரையுமா அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க. அதுல பாருங்க, கிரேட் 1ன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2.5 இருக்கணுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 10 இருக்குங்க கிரேட் 2க்கு, கிரேட் 3க்கும் 10. சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, குளோரைட். குளோரைட் பாத்தீங்கன்னா மூணுமே 1.5, 1.5, 1.5 இருக்கணுங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, கார்பனேட்டட் அல்கலி. பாருங்க, கார்பனேட்டட் அல்கலி வந்து 1 இருக்கணுங்க கிரேட் 1க்கு, கிரேட் 2க்கும் 1 இருக்கணும், கிரேட் 3க்கும் 1 இருக்கணுங்க. அடுத்தது லேத்தர். சரிங்களா? லேத்தருங்கிறது நுரை சொல்றேன் பாத்தீங்களா, அந்த நுரை வந்து கிரேட் 1க்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 280 இருக்கணுங்க. அடுத்தது கிரேட் 2க்கு 240, கிரேட் 3க்கு 200ங்க. இதெல்லாம் இருக்கிறது தான் நம்மளுடைய சிந்தட்டிக் சோப்பு. இதே கேட்டகரியில நம்மளுது கோகனட் ஆயில் சோப்பு இருக்குது பாத்தீங்களா, அது கிரேட் 1ஆ இருந்தாலும் பரவாயில்ல, கிரேட் 2ஆ இருந்தாலும் பரவாயில்ல, கிரேட் 3ஆ இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஏன்னா இயற்கையில தயார் பண்றாங்க, இயற்கை பொருட்களை வச்சு தயார் பண்றோம். அதனால நீங்க கிரேட பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க கோகனட் ஆயில் சோப்புக்கு. சரிங்களா நேயர்களே, இது போல நம்ம நிறைய தகவல்களை கொடுக்க இருக்கிறோம். அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.